ஹலோ சார். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு யுபிஎஸ்சில ஓபிசி சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவையா இருக்குது. இந்த ஓபிசி சர்டிபிகேட் வாங்குற பிரச்சனையிலேயே எக்ஸாமுக்கு அந்த கடைசி நேரம் படிக்கிறதுல பல பேர்த்துக்கு அந்த குழப்பங்கள்லயே பல நாட்கள், பல மணி நேரங்கள் வீணா போறதா இருக்கு. ஸோ ஓபிசி சர்டிபிகேட் அப்படின்னா என்ன? அதுல என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிற கேள்விகளை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதுல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக உங்களுக்கு பேசுறதா இருக்கும் சார். சரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஓபிசி சர்டிபிகேட்ங்கிறது அப்படி ஒரு சர்டிபிகேட் எப்படி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் அதை வாங்கணும்? ஸோ ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல ரெண்டு லிஸ்ட் இருக்கு. ஒன்னு யூனியன் கவர்மெண்ட்ல இருக்க லிஸ்ட், இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க லிஸ்ட். இதுல நம்ம யூபிஎஸ்சி அப்படின்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன லிஸ்ட்ல எந்தெந்த கேஸ்ட்லாம் ஓபிசின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கேஸ்ட்லாம் ஓபிசி அந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்துருவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன லிஸ்ட் இருக்கோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? இதுல ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, சில கேஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது யூனியன் கவர்மெண்ட்ல நோட்டிஃபை ஆயிருக்காது. அப்படி நோட்டிஃபை ஆகாத பட்சத்துல அவங்க ஓபிசின்னு கிளைம் பண்ண முடியாது. ஆனா அந்த ஸ்டேட்டுக்குள்ள அவங்க பேக்வர்ட் கிளாஸா இருப்பாங்க. சரியா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்தெந்த லிஸ்ட்ல எல்லாம் அந்த ஓபிசி லிஸ்ட்ல எந்தெந்த காஸ்ட் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் இதுக்கு பேசிக்கா எலிஜிபிள் ஆவாங்க. சரிங்களா? சரி, இப்ப யாரு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு என்னன்னா, இந்த ஓபிசி லிஸ்ட்ல, அதாவது சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரீமி லேயர் அல்லாதவங்க அவங்க எல்லாருமே இந்த பர்டிகுலர் சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். அதாவது ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட், இதுதான் ஆக்சுவலா அதோட முழு பேர். இந்த கிரீமி லேயர் இருக்கிறவங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும்னு எதுவும் தேவை இருக்கா, இல்ல அப்படி வாங்காமலே எக்ஸாம் போகலாம்? ஓபிசி கிரீமி லேயர் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கலி ஜெனரல் கிளாஸ்ல வந்துருவாங்க. ஸோ ஜெனரல் கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அவங்க நான் கிரீமி லேயர் அப்படின்ற சர்டிபிகேட் அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா அவங்க கிரீமில இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தாதான் நான் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்கணும். நான் நான் கிரீமில இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் ஓபிசி கிரீமி லேயர் அப்படின்னு வந்துட்டா அது டிக்ளேர் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியில போட்டி போட்டுடலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கு தனியா சர்டிபிகேட் எல்லாம் கிடையாது. ஓகே சார். ஸோ ஜென்ரலா அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓபிசி சர்டிபிகேட் அப்ளையிங் ப்ரொசீஜர் இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எங்க போய் அப்ளை பண்ணணும்? எல்லாரும் இ சேவா சென்டரா, இல்ல விஓ ஆபீஸா, இல்ல நேரடியா தாலுகா ஆபீஸாங்கிற மாதிரியான குழப்பங்கள் இருக்கு. ஸோ அப்ளையிங் ப்ரொசீஜர் என்ன? எங்க போய் முதல்ல அப்ளை பண்ணணும்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு ப்ரொசீட் பண்ணணும்? முன்னாடி நம்ம விஓ ஆபீஸ்ல தான் பண்ணுவோம். விஓ கிட்ட கொடுக்கும்போது நம்மளுக்கான அடையாள அட்டைகள் கொடுப்போம். ஸோ குடும்ப அட்டை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு, இப்போ ஆதார் கார்டு கொடுப்போம். பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பர் கொடுப்போம் ஐடென்டிட்டிக்காக. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்போம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்போம், இன்கம் சர்டிஃபிகேட் கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து நம்ம அந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் எலிஜிபிளா இருந்தால் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டா இருந்தா, இப்போ அந்த பர்டிகுலர் வில்லேஜ்ல டிஜிட்டல்ல தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இ சேவை மையத்துக்கு போனோம்னா அந்த இ சேவை மையத்துல நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கலாம். இதுல முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 3 வருஷம் கண்டினியூஸா 3 வருஷத்துக்கான இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஐடிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 3 வருஷம் கண்டினியூஸா 3 வருஷத்துக்கு கேட்பாங்க. அது முதல் டாக்குமெண்ட், அதான் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க தான் அந்த நபர் அப்படின்றதுக்கான 2 ஐடென்டிட்டி, ஒன்னு அட்ரஸ் ப்ரூஃப், இன்னொன்னு அட்ரஸ் ப்ரூஃப் எதுக்குன்னா நேட்டிவிட்டிக்காக, இன்னொன்னு ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக இருக்கும். ஸோ ஆதார் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த சமூக சான்றிதழ் கேட்பான், ஜாதி சான்றிதழ் கேட்பான். கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஜாதி, ஆமா, ஜாதி சான்றிதழ் கேட்பான். இது நீங்க விஓ ஆபீஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்க இது எல்லாமே பரிசீலிச்சு உங்களுக்கு தாசில்தார் அதுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்ப என்னன்னா, நான் ஒரு கிராமப்புற மாணவனா இருக்கேன். எங்க அப்பா விவசாயம் தான் பண்றாரு. ஐடிஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் ஐடிஆருக்கு பதிலா இந்த கிராமப்புற மாணவனா விவசாயத்துக்கு எந்த இன்கம் டாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நேச்சுரலா
என்னுடைய இன்கம் ஒரு விஏஓட்ட நான் எப்படி போய் ப்ரொசீட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் பாரம் என்ன வச்சு ப்ரொசீட் பண்ணும்? இப்ப எனக்கு வந்து மாதாந்திர வருமானம் இருந்தா மாதாந்திர வருமானத்துக்கான சான்றிதழ் நம்ம வந்து பெற்றுக் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா விவசாயிகளுக்கு வந்து அடையாள அட்டை இருக்கும். இப்ப நான் வந்து முழுமையா விவசாயியா தான் இருக்கேன், வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது அப்படின்னா விவசாயத்துக்கான அடையாள அட்டை இருக்கும். ஸோ அந்த விவசாய அடையாள அட்டையை கொடுத்துட்டு இது எங்களோட விவசாயத்துக்கான அடையாளம், எங்களுக்கு வேற எந்த தொழிலும் இல்லை அப்படின்ற அந்த டிக்ளரேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டா போதும். அந்த அப்ளிகேஷன் ஒன்று நம்ம தருவோம், எழுதி கொடுப்போம் இல்லையா, அப்ளை பண்றதுக்கு நம்ம டாக்குமெண்ட்ஸை நம்ம சொன்னோம், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சு தருவோம். அந்த அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம் எங்களுக்கு வந்து இதுதான் என்னோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு இதுதான் தொழில், இந்த தொழில வந்து வெறும் விவசாய தொழில் தான் இருக்கு, வேற இதர வருமானம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த சான்றிதழ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்து கொடுத்துருவாங்க. இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி அப்படிங்கிறது சில பேர் 3 வருஷம்ங்கிறாங்க, சில பேர் இப்ப யூபிஎஸ்சி லாஸ்ட் இயர் வந்து 1 இயர்ங்கிற தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா வேலிடிட்டி பீரியட் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் சார்? இவ்வளவு நாளைக்கு முன்னாடி வாங்கினா நமக்கு எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு பெட்டர்? ஜெனரல் நம்ம யூபிஎஸ்சில சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வச்சு நான் சொல்றேன், சரிங்களா? இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரி மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது, பிப்ரவரி மாசத்தோட இந்த நோட்டிபிகேஷன் முடியுது, சரிங்களா? அப்போ எந்த வருஷம்? 2004 2005 இந்த வருஷத்துக்கான 24 25 அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, சரிங்களா? அந்த பினான்சியல் இயருக்குள்ளதான் வந்திருக்கு. அப்போ அந்த பினான்சியல் இயருக்குள்ள அந்த சர்டிபிகேட் இஷ்யூ ஆயிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2024 1ஆம் தேதி ஏப்ரல் ஆரம்பிச்சு அந்த நோட்டிபிகேஷன் முடியறதுக்கு முந்தின டேட்டுக்குள்ள இருக்கணும், சரிங்களா? அப்போ பினான்சியல் இயர்ன்றது என்ன? ஏப்ரல் 1 2024 இருந்து மார்ச் 31 2025 இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பினான்சியல் இயர், சரிங்களா? அப்போ இந்த வருஷத்துலதான் இந்த எக்ஸாம் நோட்டிஃபை ஆகுது. அப்போ இந்த வருஷத்துக்குள்ளதான் அந்த வருமான நீங்க வந்து அந்த வருமானத்துக்கு ஏற்ற அந்த சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க, ஓபிசி நான் கிரிமி லேயர் வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த சான்றிதழ் வந்து 1 ஏப்ரல் 2024 அப்புறம் இஷ்யூ பண்ணிருக்கணும், ஆன் ஆர் ஆஃப்டர், சரிங்களா? எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் இப்போ 11ஆம் தேதி முடியுதுன்னு வச்சுக்கோங்க, 11 பிப்ரவரி 2025 முடியுதுன்னா 11 இல்ல அதுக்கு முன்னாடி அதோட அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருந்தோம். 12ஆம் தேதி எல்லாம் இஷ்யூ பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அந்த கட் ஆஃப் முடிஞ்சிருது இல்லையா, அதனால அப்ளை பண்ண முடியாது. ஸோ எனி டேட் பிஃபோர் நோட்டிபிகேஷன் எண்டிங் டேட்டு அப்புறம் அந்த பினான்சியலோட ஸ்டார்டிங் டேட், ஸோ இதுக்கு நடுவுல இருக்கும், அப்பதான் வேலிட். இது வந்து ஒரு வருஷத்துக்கு தான். இப்ப அடுத்த வருஷம் நான் சப்மிட் பண்ணும் அப்படின்னா அடுத்த பினான்சியல் இயருக்கானது இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ இதுலயே ஒருத்தர் வந்து ஏற்கனவே வேற ஒரு யூபிஎஸ்சிக்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நடுவுல எல்லாம் வாங்கியிருந்தா அது செல்லும். எப்பன்னா 1 ஏப்ரல் 2024 அப்புறம் இஷ்யூ பண்ணியிருந்தா அது செல்லும். ஏப்ரல் தான் கட் ஆஃப் டேட். ஆமா, ஏப்ரல் 1ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்ம கட் ஆஃப் டேட்டா. ஓகே சார், எனக்கு லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் நானும் என் ஃப்ரெண்டும் இதை பெரிய லெவல்ல ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா ஓபிசிக்கு யாரோட இன்கம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பா வந்து பெரிய குழப்பங்கள் விஓக்கள் மத்தியில. அந்த டைம்ல நாங்க நிறைய பேரை மீட் பண்ணி பேசணும், எங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கும், ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது. அதுல என்ன ப்ராப்ளம்னா அவரோட இன்கமையும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அவரோட அந்த பர்சனோட இன்கமையும் எடுத்துக்கணுமா இல்ல அவங்க அப்பா அம்மாவோட இன்கம் மட்டும் எடுக்கணும்? இப்போ அடிப்படையில இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது என்ன? நான் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவன், அந்த சமூகம் வந்து பிற்படுத்தப்பட்ட இல்ல தாழ்த்தப்பட்ட சமூகமா இருக்கணும், சரிங்களா? அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன? என்னோட வளரும் சூழல் வந்து பாத்தீங்கன்னா இதர வகுப்பினரோட ஒப்பிட்டு வளர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல இருந்திருக்க மாட்டேன், ரைட்? சோ எங்க அப்பா அம்மா என்ன சம்பாத்தியம் வச்சிருந்தாங்க, அவங்க எந்த சமூகத்துல இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான சமூக பொருளாதார சூழல்ல இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா இதே இது இடபிள்யூஎஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, பொருளாதாரத்தை மையமா வச்சு நம்மளுக்கு வந்து வீக்கர் செக்ஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து குடும்பத்துல எல்லாருக்கும் சேர்த்துதான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வெறும் பொருளாதாரம் மட்டும்தான். அந்த ஃபேமிலி வளர்றதுக்கு அடிப்படை பொருளாதாரம் இருந்ததா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஓபிசிக்குன்னு வரும்போது விஓ வந்து கேட்பாங்க, குடும்பத்துக்கான மொத்த பேரும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கீங்க, அந்த எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான வருமானம் என்னன்னு கேட்பாங்க. ஆனா கன்சிடரேஷன் அப்படின்னு வரும்போது அப்பா அம்மா மட்டும்தான்.
வேற யாரையும் மேபி எடுக்க அந்த முடியாது. கேண்டிடேட் வந்து சிவில் சர்வீஸே கிளியர் பண்ணி ஒரு சென்ட்ரல் சர்வீஸ்ல இதுல இருக்கிறாங்க பிரச்சனை அப்படின்னா. கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அது பிரச்சனை. ஏன்னா ஓகே. என்னோட குழந்தைகளுக்கு தான் நான் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்திருந்தேன் பிறந்ததுல இருந்தே. ஆனா என்னோட என்னோட கண்டிஷன் வந்து வளர்ப்பு இதான். என்னோட வளர்ப்பு வந்து அந்த இதுல இல்ல இல்லையா. சோ நான் ஐஏஎஸ் ஆயிட்டாலும் சரி, இல்ல நான் ஐஆர்எஸ் இருந்துட்டு நான் திருப்பி ஒரு எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னாலும் நான் ஓபிசி தான். அதுல என்னோட குறிப்பா பெண்களுக்கு ஹஸ்பண்டோட வருமானம் வராது, அப்பா அம்மாவோட வருமானம் தான் வரும் கல்யாணத்துக்கு அப்புறமும். ஏன் அவங்க சம்பாதிச்சிருந்தாலுமே வராது. ஓகே ஓகே ஓகே, பசங்க சம்பாத்தியம் வராது, கணவரோட சம்பாத்தியம் வராது, மனைவியோட சம்பாத்தியம் வராது, அப்பா அம்மாவோட ஏர்னிங்ஸ் மட்டும்தான். அப்பா அம்மா ரிட்டையர்டா இருக்காங்க அப்படின்னா அததான் எடுத்துக்கணும். இப்போ இதுல என்னன்னா ரெண்டு விஷயம் இதுல பார்க்கணும். ஒண்ணு வந்து இன்கம் டெஸ்ட் ஆர் வெல்த் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கம் டெஸ்ட் அண்ட் வெல்த் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு இப்போ இந்த கிரீமி லேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார நிலை வச்சிருக்கிறாங்க ஒரு குறியீடு. அப்ப அந்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் இப்போதைக்கு. சோ இதர வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருந்தா அவங்க வந்து கிரீமி லேயருக்குள்ள வந்துடுறாங்க. சரி, இந்த 8 லட்சம் என்ன அப்படின்றத இந்த இன்கம் டெஸ்ட் அண்ட் வெல்த் டெஸ்ட். சரிங்களா? அப்ப நம்ம 3ஆ பிரிச்சுக்கிறோம். 3 எப்படின்னா, இப்போ என்னோட தாய் தந்தையர் யாராவது ஒரு குறிப்பிட்ட பதவியில இருந்தால், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா இருந்தாங்கன்னா, இல்ல அவங்களே குரூப் 1ல இருந்திருந்தால், 40 வயசுல எங்க அப்பா வந்து குரூப் 1 சர்வீஸ்ல ப்ரொமோட் ஆகி போயிருந்தால், இல்ல கிளாஸ் 1 ஆபீசரா மாறி இருந்தால், அந்த மாதிரி ஒரு கூறு வச்சிருக்கோம். சோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீமி லேயர்ல வந்துடுறாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து பொசிஷன் தான், அந்த இன்கமோட பொசிஷன் தான் அவங்களுக்கு ரேங்க் வச்சு பிரிச்சிடறாங்க. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அதுல போயிருது. ரெண்டாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சேலரிடு கிளாஸா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து இன்கம் வந்து வந்திருக்கும். சரிங்களா? அந்த அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டெஸ்டோ வெல்த் டெஸ்டோ வராது. ரைட்? இந்த இன்கம் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குரூப் 4ல இருக்கலாம், குரூப் 2ல இருக்கலாம், குரூப் பி, குரூப் சி, எதுல வேணாலும் இருக்கலாம். நான் வந்து என்ன வருமானம் ஈட்டுறனோ அந்த வருமானம் அப்படியே விட்டுருவாங்க. அதை வந்து கால்குலேஷன்ல எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? என்னோட வருமானம் அதுல 10 லட்சமா இருக்கலாம், 15 லட்சமா இருக்கலாம். அந்த பொசிஷனுக்கு அந்த 7th பே கமிஷன்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரைட்? அப்போ அந்த மாதிரியான கேட்டகரிக்கு இன்கம் டெஸ்ட் வராது. ரைட்? சோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதர வருமானங்கள் அப்படின்னு எடுப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்துல நான் வந்து ஒரு ரெண்டல் இன்கம் எனக்கு வருது, இல்ல வேற ஏதாவது ஒரு கேபிட்டல் வச்சிருக்கேன், அந்த கேபிட்டல் வந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது. அதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் பென்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. அது வந்து 0 தான். அது வந்து நீங்க எவ்வளவு வாங்கினாலும் கணக்கு கிடையாது. ஆனா இந்த சேலரிடு எம்ப்ளாய்டு கிளாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சேலரிடு கிளாஸுக்கு இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அது மட்டும் தான் கணக்கில் எடுப்பாங்க. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் 8 லட்சத்தை தாண்டி எல்லாம் வராது. விவசாய குடும்பமா இருந்தா அந்த விவசாய வருமானம் முற்றிலுமா எடுக்க மாட்டோம். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் பென்ஷன், இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், இது மூணுமே நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்களா? இந்த அக்ரிகல்ச்சர்ல என்னன்னா நார்மல் அக்ரிகல்ச்சர், பிளான்டேஷனா இருக்கக்கூடாது. தட் இஸ் அது வந்து எஸ்டேட் மாதிரி இருக்கக்கூடாது. ஏலக்காய் எஸ்டேட் வச்சிருக்கோம், அது வந்து அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடாது. எஸ்டேட்ஸ் எல்லாம் வேற. நாம சொல்றது நார்மலா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல நீங்க விவசாயம் பார்த்து ஒரு கிராப் ஜெனரேட் பண்ணி கேரட் அண்ட் ராபியா மாத்தி மாத்தி கொடுக்கறது அதுல. ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம் வராது. சரிங்களா? அப்போ எந்த இன்கம் நம்ம எடுத்துக்கிறோம்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதர் சோர்சஸ்னா வெல்த்ல இருந்து ஜென்ரேட் ஆன வரக்கூடிய அந்த 8 லட்சத்துக்கு மேல இருந்தால் அவங்களதான் நம்ம கிரீமி லேயர்னு சொல்லுவோம் இந்த கேட்டகரியில. சரிங்களா? சரி, இந்த இன்கம் டெஸ்டும் வெல்த் டெஸ்டும் யாருக்கு டைரக்டா அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், அந்த மாதிரி வராங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஷனல்ஸ். அப்புறம் பிசினஸ் கிளாஸ், பிசினஸ் பண்ணுவாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சேலரின்னு கிடையாது, அவங்க ஒரு பிசினஸ் நடத்துவாங்க, அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம், அவங்களுக்கு தான் இன்கம் டெஸ்ட் வரும்.
சரிங்களா? அப்போ கவர்மெண்ட் சார்ந்த பிஎஸ்யூஸ்ல இருக்கக்கூடியவங்க இந்த இன்கம் டெஸ்ட்ன்றது வராது. வேற மற்ற நிலையில இருக்கவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அதர் வாட் யூ கால் பிசினஸ் பீப்புளுக்கு இன்கம் டெஸ்ட் வரும். அதுல நான் 8 லட்சத்துக்கு மேல இருந்தால் எனக்கு ஓபிசி வராது. சரிங்களா? These all should be filtered by a VAO. ஆமா, VAO கிட்ட அவங்களுக்கு கைட்லைன் local level ல கொடுத்துருக்காங்க. இப்ப 2021 பாத்தீங்கன்னா கைட்லைன் கொடுத்திருந்தாங்க. அந்த கைட்லைன்லயே உங்களுக்கு வந்துரும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனலா இருப்பேன். ரைட்? நான் ஓபிசிலி இருக்கலாம். நான் ஓபிசியா கிளைம் கூட பண்ணிருக்கலாம். ஆனா என்னோட வாரிசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைம் இருக்காது. ஏன்னா பிசினஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு 8 லட்சத்துக்கு மேல இருந்தால் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. 8 லட்சத்துக்கு கீழே இருக்கும் பட்சத்துல என்னோட வாரிசுகளுக்கு ஓபிசி சர்டிபிகேட் நான் கிரீமி லேயர் வாங்கலாம். ஸோ நேச்சுரலா இப்போ எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் வாங்கிட்டோம். ஓபிசி சர்டிபிகேட்ல என்னென்ன இருக்கணும், அதாவது என்னென்ன நம்ம கவனிக்கணும் எக்ஸாமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்குறோம் ஓபிசி சர்டிபிகேட்ல? கண்டிப்பாக சில விஷயங்கள் ஓபிசி சர்டிபிகேட்ல கவனிக்கணும். அப்படி கவனிக்காத பட்சத்துல அது வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்படலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா பேரு. ஸோ நம்ம பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ஸ் வந்து எப்படி இருக்கு, அப்போ மெட்ரிகுலேஷன் இல்லைன்னா +2 அந்த சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து யூபிஎஸ்சில சப்மிட் பண்ணுவோம். அந்த சர்டிபிகேட்ல என்ன மாதிரி பேர் உங்களுக்கு எழுதியிருக்கோ அதே மாதிரி தான் அந்த பேரு உங்க சர்டிபிகேட்லயும் எழுதியிருக்கணும். அப்பா பேரு ஒண்ணு ஸ்கூல் சர்டிபிகேட்லயோ இல்ல அவரோட ஆதார் கார்டோ எந்த ஐடென்டிட்டி அப்பாக்கு கொடுக்க போறோமோ அதுக்கு நிகரான அந்த பேரு அவரது கரெக்டா இருக்கும், ஸ்பெல்லிங் உட்பட. சரியா? இது முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம சமூகத்தோட பேரு, இந்த கம்யூனிட்டி நேம் வந்து முக்கியமா யூனியன் கவர்மெண்டோட அந்த சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காஸ்ட் ஸ்பெல்லிங் வந்து இருக்கணும். அது வந்து முக்கியம். சரி, அதுல வந்து சில நேரம் ஸ்பெல்லிங் தவறா இருந்தா கூட அந்த ஸ்பெல்லிங்ல தான் எழுதணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு பர்டிகுலர் காஸ்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்ல ஈன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல லாஸ்ட் எழுத்து ஈ வருது, அவங்க வந்து ஐ போட்டாங்க அப்படின்னா ஐ போட்டு தான் வாங்கணும். ஓகே? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்ல அப்படிதான் அந்த பேர் இருக்கும். ரைட்? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்ல என்ன ஸ்பெல்லிங்ல இருக்கோ, என்ன சீரியல் நம்பர் இருக்கோ, அந்த சீரியல் நம்பரும் அந்த ஸ்பெல்லிங்கும் தான் உங்களோட ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட்லயும் இருக்கணும். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஆமா, சீரியல் நம்பரும் முக்கியம், அந்த ஸ்பெல்லிங்கும் முக்கியம். இது ரெண்டாவது. மூணாவது, அதுல ரிசைடிங் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம அந்த ப்ரொஃபார்மா எடுத்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிலேயே வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா ஓபிசிக்கான அந்த ப்ரொஃபார்மா கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபார்மால அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பிலாங்ஸ் டு அப்படின்னு ஒரு அந்த கம்யூனிட்டி பேர் கொடுத்துருப்பாங்க. ஆர்டினரிலி ரிசைட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே முக்கியம், அந்த வார்த்தையே அதுல இருக்கணும். ஆர்டினரிலி ரிசைட்ஸ் அந்த பர்டிகுலர் ஏரியா கொடுத்துருப்பாங்க, அவங்க தாலுகா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஆர்டினரிலி ரிசைட்ஸ் அப்படின்ற வார்த்தை இல்லைனாலும் சிக்கலாகும். பெரும்பாலும் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் தான், அவங்க அந்த ஃபார்மேட் வச்சிருப்பாங்க, அதுல தான் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம அதை வாங்குறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே அந்த ப்ரொஃபார்மா முடியும் போது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி அந்த ஓபிசிக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பத்தி மாதிரி இருக்கும். அதுல ரீசெண்டா வந்த அமெண்ட்மெண்ட் வந்து 2013. ஸோ அந்த நம்பர் அதுல இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ 2013, அதுக்கு முன்னாடி 1991, 96 அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த டேட்டட் அப்படின்னு கொடுத்து அந்த ஜிஓஸ் எல்லாமே லைனா அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல குறிப்பா 2013 வரைக்கும் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கணும். அது ஏன்னா அதான் லேட்டஸ்ட் அப்டேட்டட். ஓகே? ஸோ அந்த இது பார்த்துக்கணும். இது நாலாவது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா யூஸ்வலா இப்ப டிஜிட்டல் தான், இப்ப பெரும்பாலும் டிஜிட்டல் சர்டிபிகேட் கொடுத்துட்றோம். அப்படி டிஜிட்டல் இல்ல, நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து பிரிண்ட் பண்ணி பிசிக்கல் சிக்னேச்சர் போட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த சிக்னேச்சர் வந்து குறிப்பிட்ட அந்த அசைன்டு அத்தாரிட்டி கீழே தான் இருக்கணும். சில சர்டிபிகேட்ஸ் தாசில்தார் தான் கொடுக்கணும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல. அப்ப தாசில்தாருக்கு மினிமம் தாசில்தார் கிட்ட இருந்து வாங்கணும். அப்படி இல்லை அதுக்கு மேல எஸ்டிஓனா எஸ்டிஓ கிட்ட வாங்கணும். அந்தந்த ஸ்டேட்ல என்னென்ன பேர்ல அழைக்கிறாங்களோ அந்த அத்தாரிட்டி அவங்க தான் கரெக்டா சைன் பண்ணிருக்கணும். ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா சீல். இப்ப குறிப்பா சில ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட அபிஷியல் லாங்குவேஜ்ல சீல் வச்சிருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா
தமிழ்ல அந்த கோபுரம் சீல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே இருக்கும். தமிழ்நாடு அரசு அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கும். அப்போ சில இடத்துல அர்பன் ஏரியால பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயே போட்டுருவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னே இருக்கும். இப்ப சில நேரம் தமிழ்ல இருந்தால், நீங்க பிசிக்கலா வாங்குற மாதிரி இருந்தால், அதுல ஒரு லைன் கீழே சேர்த்துக்கிறது பெட்டர். அந்த சீல் போடுறாங்க இல்லையா, தாசில்தார் கையெழுத்து போட்டிருப்பாரு, அதுக்கு கீழே ஒரு லைன் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு, த அபிஷியல் சீல் ஆஃப் த ஸ்டேட் வில் பி ஒன்லி இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அதுலயும் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சீலோட லாங்குவேஜ் புரியாதுன்றதுனால அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தா அவங்களுக்கு ரீடபிலிட்டி இருக்கும். இது உண்மையாவே அவங்க கொடுத்ததானே அவங்க கெஸ் பண்ண முடியாதுன்றதுனால அவங்க வந்து அதை கேட்பாங்க. அப்போ நீங்க அந்த ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் அடிப்படையில நம்ம முக்கியமா பார்க்கணும். கையெழுத்து வந்து டேட் கரெக்டா போட்டிருக்காங்களா, அதே போல அந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அந்த சீரியல் நம்பர் சரியா பதிஞ்சிருக்காங்களா மேல, ஏன்னா அந்த நம்பர் தான் நீங்க என்டர் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து கரெக்டா வாங்கும் போது நம்மளுக்கு பின்னாடி எந்த சிக்கலும் வராது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், அவங்க ரேண்டமா செக் பண்ணுவாங்க, பிளஸ் இன்டர்வியூ போகும்போது செக் பண்ணும்போது அந்த நேரத்துல ஒரு சிக்கல் வரும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பதட்டம் உருவாயிடும், ஐயோ நம்மளுக்கு ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏற்கனவே இன்டர்வியூ பதட்டம் இருக்கும், அதுல இந்த பதட்டமும் சேரும். அதனால அதெல்லாம் தவிர்க்கணும்னா இதெல்லாம் பார்த்து சரியா நம்ம வாங்கிட்டோம்னா எந்த சிக்கலுமே இருக்காது. ஓகே சார். ஸோ ஓபிசி அப்படிங்கிறது ரொம்ப நார்மலா ஒரு விஏஓட்ட போய் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதோட வேலிடிட்டி எல்லாமே வேர்ஸ்டா சொன்னீங்க சார். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சார். ரொம்ப நன்றி. குறிப்பா இப்போ இந்த வருஷம் அப்ளை பண்றவங்க கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ணி வாங்கினாதான் ஆச்சு. ஏன்னா எப்படியும் ஒரு வாரத்துல இருந்து ஒரு 10 நாள் ஆகும். ஏன்னா அபிஷியல் டிலேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த நோட்டிபிகேஷன் ஸ்பேனும் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். அதனால இப்பயே ஆரம்பிச்சு நீங்க அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஸோ கடைசி நேரம் அந்த பிரச்சனை இல்லாம தவிர்த்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. ஓகே சார். தேங்க்யூ சார்.